ராயல் என்ஃபீல்டு யூசர்ஸாக இருந்தால் உங்கள் கம்பெனி சைடில் உங்கள் ஒவ்வொரு வண்டிகளுக்கும் வந்து என்ன கிரேட் என்ஜின் ஆயில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹீரோ பிராண்ட்ஸ் உள்ள வண்டிகளுக்கு என்ன கிரேடு ப்ரிஃபர் பண்ணுறாங்க, என்ன கம்பெனி ஆயில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத போட்டிருக்கோங்க. பார்க்காதவங்க செக் பண்ணி. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரு வண்டியோட இன்ஜின் ஆயில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அண்ட் எவ்வளோ நம்ம ஃபில் பண்ணணும் அண்ட் கம்மியாக ஃபில் பண்ணால் என்ன பிரச்சனை, நிறையா ஃபில் பண்ணால் என்ன பிரச்சனை, அண்ட் கிரேடை மாற்றக்கூடாது இப்படின்றத பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைக் மெயின்டெனன்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுருக்கோங்க. அதனுடைய பிளேலிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கலாம். அதில் ஐ பட்டனில் கொடுக்குறோம், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோ மக்களே. அதுக்கு முன்னாடி நான் விக்கி, அண்ட் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு நான் உங்களை வாழ்த்துக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராயல் என்ஃபீல்டு பைக்கிங்கில் நீங்கள் ஏகப்பட்ட வேரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் என்னென்ன மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாடல்ஸ்க்கு யூசர் மேனுவலில் கம்பெனி சைடில் என்ன இன்ஜின் ஆயில் கிரேடு ப்ரிஃபர் பண்ணுறாங்கிறத பார்க்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 செட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பைக்ஸ் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா புல்லட் 350, புல்லட் 500, கிளாசிக் 350, அண்டர் 350, ஸ்க்ராம் 411, Himalayan, Meteor 350, Thunderbird 350, Thunderbird 500. ஸோ இந்த வண்டிங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் கம்பெனி சைடில் ரெக்கமெண்ட் பண்ணுற இன்ஜின் கிரேட் என்ன அப்படின்னா SAE 15W50 செமி சிந்தட்டிக் ஆயில் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஓன் பிராண்ட் இன்ஜின் ஆயிலே இருக்குது. இல்லை நீங்கள் அது யூஸ் பண்ணாலும் ஒரு நல்ல பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா வந்து மோட்டூல் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் மோட்டூல் மாற்றினாலும் பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்ஸை வந்து நீங்கள் மாற்றிடக்கூடாது. ஸோ சரியான கிரேடை மட்டும் கரெக்டாக செக் பண்ணி ஆயிலை நீங்கள் வாங்கி நீங்கள் மாற்றலாம். அண்ட் செகண்ட் செட் பார்க்கலாங்க. GT Continental 650, Interceptor 650 அண்ட் Meteor 650 இந்த வேரியன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கம்பெனி சைடில் ரெக்கமெண்ட் பண்ணுற இன்ஜின் ஆயில் கிரேட் என்ன அப்படின்னா 10W50 ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயிலுங்க. இந்த வேரியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு பிராண்ட் ஆயில் கூட வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன பிராண்ட் அப்படின்னா எல்ஃப் மோட்டோஃபோர்டெக் அப்படின்ற அந்த கம்பெனி பிராண்டில் பார்த்தீங்கன்னா 10W50 அப்படின்ற ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த யூசர் மேனுவலில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது நாம் சொன்ன இந்த ரெக்கமெண்டட் ஆயில்ஸில் எதுனா வந்து ஜென்ரலாக எங்கேயோ செக் பண்ணி பார்த்தது இல்லைங்க. கூகுளில் அந்த கம்பெனி சைட்லேயே பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ராயல் என்ஃபீல்டு வெப்சைட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கு அவங்களே பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த யூசர் மாடல் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து டவுன்லோட்ஸ் பண்ணி இதில் வந்து செக் பண்ணி தான் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி தான் வந்து இங்கே டேட்டா கொடுத்துருவோம். நீங்கள் டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக போய் ராயல் என்ஃபீல்டு வெப்சைட்லேயே போயிட்டு உங்களுடைய வண்டியோட யூசர் மேனுவலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கன்ஃபார்மாக ரீசெக் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. அண்ட் இல்லை என்கிட்ட யூசர் மேனுவல் ஆல்ரெடி இருக்குன்னா தாராளமாக அந்த யூசர் மேனுவலை எடுத்து இன்ஜின் ஆயில் ரெக்கமெண்ட் என்ன போட்டிருக்காங்கன்றதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆட்டோமொபைல் டிப்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கிரேடு, டைப்ஸு, குவான்டிட்டி, எவ்வளோ ஃபில் பண்ணணும், எவ்வளோ ஃபில் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் லைக் பார்த்தீங்கன்னா செயின் மெயின்டெனன்ஸு, ஏர் ஃபில்டர், இப்படி பைக்குக்கு என்னென்னலாம் பேசிக் மெயின்டெனன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ அப்கமிங் வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு பிராண்டோட வண்டிங்களுக்கு என்னென்ன ஆயில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, இப்படி மெயின்டெனன்ஸ் பற்றிலாம் வந்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு ஃபுல் நான் பார்க்குற மக்களே, பாய்.